மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மறைந்த நடிகர் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாளானது இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாளை ஒட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அவருடைய பிறந்தநாளானது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை அக்கட்சியினர் வறுமை ஒழிப்பு நாளாக இன்று கடைபிடித்து கொண்டாடி வருகிறார்கள். இந்த தருணத்தில் இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட். விரிவான விவரம் என்ன? தேமுதிகவுடைய முன்னாள் தலைவரும் நடிகருமான மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. காலை முதலே தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் அதிக அளவுல அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். விஜயகாந்துடைய ஒவ்வொரு பிறந்த நாளுமே வறுமை ஒழிப்பு தினமா கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில காலை முதலே அங்க நினைவிடத்துல அன்னதானம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காலையில கட்சி கொடியை தற்பொழுது ஏற்றி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மார்பளு சிலையையும் திறந்து வைக்க இருக்கிறார். காலை முதலே பல்வேறு தமிழகம் முழுவதுமாகவே தேமுதிக சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தேமுதிகவுடைய தலைமை செயலகத்துல காலை முதலே தொண்டர்கள் மொட்டை அடித்து அவருடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தி வருகின்றனர். காலையிலே பார்த்தோம் அப்படின்னா கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தியாகத்தை போற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய மார்பளவு சிலையையும் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். காலை முதலே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வறுமை ஒழிப்பு தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவருடைய மார்பளவு சிலையை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளானது இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய திருவுருவச் சிலையானது கட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். சென்னையில் அவருடைய திருவுருவ சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவருடைய பிறந்த நாளில் என்னென்ன திட்டங்களை கட்சியினர் வைத்திருக்கிறார்கள்? இந்த தொடர் கொண்டாட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? விஜயகாந்த் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவருடைய மார்பளவு சிலை தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை கட்சி தழுவி ஆற தழுவி கண்ணீர் மழுக அந்த சிலையை ஆற தழுவி எடுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். குறிப்பாக காலை முதலே அங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கண்ணீர் மழுக அவருடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் மழுக அவருடைய நினைவிடத்திற்கு சென்று ஒரு மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாகத்தான் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில இன்றைய தினமுமே அவர் மறைந்தது முதலே தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்துல மதிய வேலை முழுவதுமாகவே அன்னதானம் என்பது வழங்கப்பட்டது. தற்பொழுது இன்றைய தினம் 72வது பிறந்தநாள் தினம் என்பதால் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவருடைய மார்பளவு சிலை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை ஆறு தழுவி கட்டி அணைத்து கண்ணீர் மல்க அந்த சிலையிடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த சிலையை ஆற தழுவி இருக்கிறார். அந்த காட்சியை தான் நான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே ஒரு கண்ணீர் மல்கத்தான் அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் மறைந்தது பிறகாகவே அந்த தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் அன்னதானம் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டது. இன்றைய தினமும் அன்னதானம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தற்பொழுது காலை முதலே அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வழங்கி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக ஒரு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கி வருகின்றன. தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய மார்பளவு சிலை தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை ஆற தழுவி கட்டி அணைத்து பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீருடன் தற்பொழுது சிலையை ஆற தழுவி இருக்கிற அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்களும் அதே போல விஜயகாந்துடைய மகன்கள் அவர் எல்லோருமே ஒரு கண்ணீர் கடலின் மத்தியில் தான் அவருடைய இந்த மார்பளவு சிலை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் இல்லாத அவருடைய முதல் பிறந்தநாள் இதுவென்பதால் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த வேளையில் அவருடைய நினைவாக இந்த பிறந்த நாளையும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பல்வேறு நலத்திட்டங்களும் இந்த நாளில் கட்சி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி வெங்கட்ரமணன்.